இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். மாத்தளை மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி சம்பவம் கடந்த காலப்பகுதியில், அதாவது 1988 மே 1 தேதி முதல் 1990 ஜனவரி வரை மாத்தளை மாவட்ட இராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரியாக கடமையாற்றியவர் லெப்டினன்ட் கேர்னல் கோட்டாபய ராஜபக்ச. இவர் கஜபா படையின் 1வது படைப்பிரிவின் கட்டளை அதிகாரியாக கடமையாற்றியுள்ளார். அந்த காலத்தில் பாதுகாப்பு சம்பந்தமான அனைத்து பொறுப்புகளும் இராணுவ ஒருங்கிணைப்பு அதிகாரிக்கே வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்ட இடத்தில் அன்று ராணுவ முகாம் இருந்துள்ளதாக நீதிமன்றத்திற்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்துடன் கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தப்படுத்தப்பட்டுள்ளதாக சந்தேகம் வலுத்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அன்று முன்னிலையில் செய்யப்பட்டவர் ஆவார். 2012 ஆண்டு நவம்பர் மாதம் மாத்தளை மாவட்டத்தில் நிலையம் ஒன்றை அமைப்பதற்காக நிலத்தை தோண்டிய போதே இந்த மனித புதைகுழி கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பின்னர் பேராசிரியர் ராஜ் சோமதேவ மற்றும் சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் அஜித் ஜெயசேன ஆகியோர் விசாரணை நடத்தி ஒரு சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். அதன் பின்னர் அன்றைய ராஜபக்ச அரசாங்கம் இதுகுறித்து ஒரு ஆணைக்குழுவை நியமித்து அந்த ஆணைக்குழுவின் அறிக்கையில் இந்த எச்சங்கள் 1950க்கு முந்தியவை என்று கூறப்பட்டது. ஆனால் பேராசிரியர் ராஜ் சோமதேவவும் வைத்தியர் அஜித் ஜெயசேனவும் தெளிவாக இவை 1986 முதல் 1990 வரையிலான காலப்பகுதியில் நிகழ்ந்த கொலைகளுடன் தொடர்புடையவை என்று குறிப்பிட்டனர். இந்த உடல்களில் பலவற்றில் சித்திரவதைக்கான தெளிவான அடையாளங்கள் காணப்பட்டதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். உடலின் பல பகுதிகளில் கூர்மையான பொருட்களால் குத்தப்பட்ட அடையாளங்கள் இருந்தன. கழுத்தில் கயிறு போடப்பட்டதை காட்டும் தடயங்களும் இருந்தன. பல்வேறு வகையான சித்திரவதைகள் செய்யப்பட்டதற்கான தெளிவான சான்றுகள் காணப்பட்டன. இந்த விவகாரம் குறித்து நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதேபோல கமால் குணரட்ன மற்றும் ஷவேந்திர சில்வா போன்ற இராணுவ அதிகாரிகளும் சில காலங்களில் அந்த பகுதிகளை பொறுப்பேற்றிருந்ததாக கூறப்படுகின்றது. இதனால் இந்த விவகாரம் மிகவும் சர்ச்சைக்குரிய ஒன்றாக மாறியுள்ளது. 1988 தொடக்கம் 89 காலப்பகுதியில் அன்றைய ஐக்கிய கட்சி அரசாங்கம் நாடு முழுவதும் உத்தியோகபூர்வமாக அல்லது உத்தியோகபூர்வமற்ற வகையில் கொலைக்குழுக்களை பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கொல்லப்பட்டதற்காகவும் அவர்களின் உடல்கள் 6 ஏரிகள் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் காலப்போக்கில் சில ஆதாரங்கள் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளன. மாத்தளை கூட்டு புதைகுழி அவற்றில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இந்த நிலையில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் பல ஆண்டுகளாக நீதிக்காக மாத்தளை நீதிமன்றத்திற்கும் பல்வேறு அதிகாரிகளிடமும் முறைப்பட்டு வருகின்றார்கள். இருப்பினும் இதுவரை அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. அண்மையில் சட்டத்தரணி ஹிமாலி குலரட்ன மாத்தளை மனித புதைகுழி தொடர்பான வழக்கில் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் சுமார் 155 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்ட நிலையில் அது தொடர்பான விசாரணைகளை மீண்டும் ஆரம்பிக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு, அதாவது CIDக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. மேலும் மீட்கப்பட்ட எச்சங்களுக்கு DNA பரிசோதனை நடத்தவும், இந்த வழக்கில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க தேவையான உத்தரவுகளை வழங்கவும் அவர் நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இந்த மனுவை பரிசீலித்த மாத்தளை நீதவான் இது நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வழக்கு என்றும் பல விடயங்களை ஆய்வு செய்ய வேண்டியிருப்பதால் உடனடியாக உத்தரவு வழங்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். இதற்காக மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் ஜூலை 16 அன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்தது. அதனுடன் இந்த விவகாரம் மீண்டும் பொதுமக்களின் கவனத்தை வந்தது. அறிக்கைகளின்படி அந்த கூட்டு புதைகுழியில் இருந்து மொத்தம் 154 எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இவை ஒருபுறம் இருக்க, சுரேசலைய தொடர்பில் நீதிமன்றில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான உயர் நீதிமன்ற வழக்கின் பிரதிவாதியாக சுரேசலை இருந்தாலும் எந்த இடத்திலும் அவரது பெயர் குறிப்பிடப்படவில்லை என்று சுரேசலை சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன
மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்திய ஷஹ்ரான் ஹாசிம் பதுங்கியிருந்த இடம் கூட தாக்குதலுக்கு முன்னதாகவே அப்போதைய புலனாய்வு பிரிவு தலைவரான நிலந்த ஜெயவர்தவினால் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. எனினும் அவரை கைது செய்ய அப்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தொடர்பில் கைது செய்யப்பட்டு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள அரச புலனாய்வு முன்னாள் பணிப்பாளர் சுரேசலேயை தடுத்து வைப்பதற்கான உத்தரவை செல்லாததாக்கி உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசலே தாக்கல் செய்துள்ள மனுவில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவரட்ன, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சானி அபேசேகர உள்ளிட்டோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கருத்து வெளியிட்ட சஞ்சீவ ஜெயவர்தன, உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பல மாதங்களுக்கு முன்னரே மத ரீதியான தாக்குதல் ஒன்று இடம்பெற வாய்ப்புள்ளதாக புலனாய்வு பிரிவினர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இருந்த போதிலும் அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டினார். 2016 ஆண்டு ஏப்ரல் மாதம் 20 முதல் 2019 ஆண்டு ஏப்ரல் மாதம் 30 வரையிலான காலப்பகுதியில் லஹ்ரான் உள்ளிட்ட தீவிரவாத குழுக்களின் செயற்பாடுகள் குறித்து 97 அறிக்கைகள் போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பப்பட்டது. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜெயவர்தன உயர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த சத்திய கடதாசியில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவளிக்கும் 129 பேர் கொண்ட பட்டியலையும் அவர் சமர்ப்பித்திருந்த போதிலும் பிரதிவாதிகள் அந்த குழு முறையான விசாரணைகளை நடத்தவில்லை என்று சஞ்சீவ ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். தனது கட்சிக்காரர் எந்தவித சம்பவத்துடன் தொடர்புடையவர் என்பது தொடர்பில் எந்தவொரு விசாரணையிலோ அல்லது ஆணைக்குழு அறிக்கைகளிலோ வெளியாகவில்லை என்று சஞ்சீவ ஜெயவர்தன சுட்டிக்காட்டியிருக்கிறார். தாக்குதல் குறித்து ஆராய நியமிக்கப்பட்ட முன்னாள் மேல் நீதிமன்ற நீதியரசர் ஜெயஹி டி அஸ்வில் தலைமையிலான குழுவின் அறிக்கையில் தாக்குதலை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேசேகர மற்றும் அதன் முன்னாள் பிரதி போலீஸ் மா அதிபர் ரவி செனவரட்ன ஆகியோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இவை எப்படி இருக்க, மாகாண ஆளுநர்கள் தொடர்ச்சியாக பதவி விலகி வரும் சூழலில் தற்போதைய பிரதமரும் தனது பதவியிலிருந்து விலகுவாரோ என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது என்று ஜனசத பெரமுன கட்சியின் தலைவர் பத்ரமுல்ல சீலரட்ன தேரர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள கட்சியின் தலைமையகத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மத்திய மாகாண ஆளுநர் தனது பதவியிலிருந்து விலகியமை செய்தமைக்கு சில தரப்பினரின் அழுத்தங்களே காரணம் என்று சந்தேகிப்பதாக தெரிவித்த அவர், அரசில் உள்ளவர்கள் அனைவரும் பதவிகளிலிருந்து விலகி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அடுத்தடுத்து நியமிக்கப்படும் ஆளுநர்கள் எத்தனை நாள் பதவியில் நீடிப்பார்கள் என்பது கேள்விக்குறியே என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நகர அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சரின் அண்மைய கருத்துக்கள் குறித்தும் சீலரட்ன தேரர் விமர்சித்துள்ளார். தங்களுக்கு இன்னும் அதிகாரம் வழங்கப்படவில்லை என்று கிராமங்களுக்கு சென்று கூறி வருவது அரசின் மீதான நம்பிக்கையை சிதைக்கின்றது. அரசுக்கு முழு அதிகாரமும் இருக்கும்போது அதிகாரமில்லை என்று கூறுவது பொய்யானதாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.